இப்போ கேட்குதா? எஸ், ஓகே. ஸோ கைஸ், முதல்ல நான் பேசிகிட்டு இருக்க ஆடியோ வீடியோ உங்களுக்கு வந்து கிளியராக கேட்டுட்ருக்கு அப்படின்னா ப்ளீஸ் மென்ஷன். சார் ஆர்பிஐ சர்க்குலரா இல்லை ஆர்பிஐ நியூஸான்னு கேட்குறீங்க. ஆர்பிஐ இன் நியூஸ். ஸோ இது வந்து ஆர்பிஐ சர்க்குலர் கிடையாது, ஆர்பிஐ இன் நியூஸ். ஸோ முதல்ல நான் பேசுகிற ஆடியோ வீடியோ கேட்குதா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ஹியர். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நிறைய சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் வந்து வரப்போகுது. இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் என்னன்னா டாபிக் வைஸ் லாஸ்ட் 5 months எல்லாம் நம்ம எடுத்து வந்திருக்கோம். 5 monthsனால் என்னென்ன மந்த் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அப்படியே ரிவர்ஸ் ட்ராக் பண்ணுங்கள். இப்போ October 12 வந்து நம்மளுடைய IBPS PO மெயின்ஸ் இருக்க போகுது. இது ஒரு லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்காக தான். ஸோ ஒரு எல்லாரும் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்க. கடைசியாக எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரேபிட் ஃபயர் குவிஸ் ஒன்று இருந்தால் சும்மா ஒரு ரிவிஷன் பண்ணிட்டு போகலாம்ல. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் செப்டம்பர் அப்படியே ரிவர்ஸில் சொல்கிறேன். நீங்கள் இல்லைனா ஆர்டர் வைஸ் சொல்லிட்டா மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 5 மாதத்தோடைய கரண்ட் அஃபேர்ஸோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். நீங்கள் அட்லீஸ்ட் வந்து இதை ரிவிஷனாகவும் பயன்படுத்திக்கலாம். இல்லை சில பேர் வந்து நான் பெருசாக கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து நான் வந்து படிக்கலை அப்படின்னு சொல்கிறவங்க ஜஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு இதில் இந்த வீடியோஸை பார்த்து நம்ம ஒரு 1 or 2 questions கண்டிப்பாக வரதானே போகுது, அப்படியாச்சும் ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இன் போத் வைஸ் இது வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. நான் ஸ்ட்ரைட்டாகவே அதிக டைம் வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம செஷனுக்குள்ளே வந்து போயிடுறேன். பட் அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ மறக்காம நம்ம யூடியூப் சேனல், டெலிகிராம் சேனல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1 year சப்ஸ்கிரிப்ஷன் இப்போ ஸ்பெஷல் ஆஃபரில் இருக்க, மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணிவிடுங்க. சரி, இன்னும் ஒரு விஷயம் சொல்கிறேன். எத்தனை பேர் நம்மளுடைய செக்ஷனல் டெஸ்ட்டை நோட் பண்ணீங்க? நம்ம ஆர்ஆர்பி இதுக்காகவே சொல்லிட்டு செக்ஷனல் டெஸ்ட் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ நான் அப்படியே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்களேன். அதாவது 10 செக்ஷனல் டெஸ்ட், மெயின்ஸ் லெவல், ஜென்ரல் அவேர்னஸ்க்கு 2 mark and 1 mark ரெண்டையும் சேர்த்தே நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ அது எப்படின்றது இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு அப்படியே ஷோ பண்ணுறேன் பாருங்கள். கிவ் மீ a minute. ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் விசிபிளாக இருக்கா? ஸ்க்ரீனில் விசிபிளாக இருக்கா? இங்கே கோர்சஸ்குள்ளே வந்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா IBPS RRB PO GA டெஸ்ட்ன்னு இருக்குது பாருங்கள். இங்கே இருக்கா? ஸோ IBPS PO GA செக்ஷனல் டெஸ்ட்ன்னு இருக்குது. இது 199 rupees வரும். இது வந்து செக்ஷனல் மார்க் டெஸ்ட் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ நீங்கள் மெயின்ஸ் லெவலில் ஜென்ரல் அவேர்னஸ்க்கு மட்டும் செக்ஷனல் டெஸ்ட்டு. இது எப்படின்னா அப்படி IBPS POட மெயின்ஸ் பேட்டர்ன் தான். 1 mark வந்து 20 question, 2 mark வந்து 15 question. ஸோ இது 20 + 30 டோட்டல் 50 மார்க்குக்கு இந்த கொஷின் இருக்கும். ஆஸ் யூஷுவல் நீங்கள் மெயின்ஸ் லெவலில் என்ன செக்ஷனல் டெஸ்ட் அட்டன் பண்ணுவீங்களோ அது இருக்குது. இது வந்து யார் யாருக்கெல்லாம் ஃப்ரீ அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் பண்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா ஃப்ரீ, ஆல் இன் ஒன் பேக்கேஜ் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கியிருந்தாலும் ஃப்ரீ. இது ரெண்டுமே வந்து வச்சிருந்தா இந்த ஒரு செக்ஷனல் டெஸ்ட் வந்து ஃப்ரீயாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதை பற்றி நான் ஒரு செப்பரேட் வீடியோ போடுறேன், அப்போ தான் நிறைய பேருக்கு போய் சேரும். இது ஜஸ்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட், ஒரு லான்ச்சிங் மாதிரி தான். இங்கே என்ன சார் 2 தான் இருக்குது, நீங்கள் 10 டெஸ்ட்டுன்றீங்கன்னா அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கும். இன்றைக்கி ஈவினிங்குள்ளே உங்களுக்கு 4 to 5 வந்துடும். அப்படியே உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ நீங்கள் அப்படியே செக் பண்ணிவிட்டு அட்டன் பண்ணிகிட்டே வந்துருங்க. ஓகே, ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாகவே கொஷின்ஸ்குள்ளே போகலாமா? நம்மளுடைய செஷனுக்குள்ளே ஜம்பப் ஆகலாம். நான் நிறைய விஷயங்கள் இருக்குது. மொத்தம் 100 questions நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அப்படியே ஃபாஸ்ட்டாக போனால் தான் நம்மளால் வந்து கவர் பண்ண முடியும். ஜஸ்ட் கிவ் மீ a minute. நான் அப்படியே வந்து இதை ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகே ஃபைன். ஸோ கைஸ் கிளியராக இருக்குல்ல? ஓகே ஃபைன். சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஃபர்ஸ்ட் நியூஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த செஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் பாட்டு கொஷின் ஃபஸ்ட்டு டிஸ்பிளே பண்ணுறேன், கொஷினை வாசிக்கிறேன், அப்புறம் நீங்கள் அந்த கொஷினை பாருங்கள். உங்களுக்கு எது ஆன்சரோ மறக்காமல் யூடியூப்பில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணிகிட்டே வாங்க. தப்போ ரைட்டோ கிவ் இட் அ சான்ஸ். ஒருவேளை நீங்கள் தப்பாக சொல்லியிருந்தா கூட நான் அடுத்த பேஜில் ஆன்சர் வைக்கும்போது இதில் நான் தப்பாக சொல்லிட்டேன்னு உங்களுக்கு ஞாபகத்திலேயாச்சும் இருக்கும். ஓகே, இந்த PDF எங்கே இருக்குன்றதை நான் லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஷால் வி ஸ்டார்ட்? ஸோ ரைட், இருங்க நான் அப்படியே அதை ரெக்கார்ட் போட்டுக்கிறேன். என்ன ரீசனுக்காகனா கடைசியாக ஒரு மேரத்தானாவும் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் ஒரு ரெக்கார்ட் மட்டும் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற இந்த மேரத்தானில் பார்க்க போகிற ஃபஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா RBI நியூஸ். இது கண்டிப்பாக IBPS POவில் நம்ம நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஸ்ட்ரைட்டாகவே இந்த கொஷினை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். மேரத்தானில் ஃபஸ்ட் கொஷின் டிஸ்பிளே பண்ணுறேன், வித் ஆப்ஷன்ஸோட டிஸ்பிளே பண்ணுறேன். பார்த்தோன்னே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணிகிட்டே வாங்க. ஆன்சர் பண்ணிகிட்டே இருக்கவே சப்போஸ் நான் நெக்ஸ்ட் ஸ்லைடில் ஆன்சர் போடும்போது ஒரு வேளை கரெக்டாக இருந்தால் சூப்பர், தப்பாக இருந்தால் அந்த இடத்துல நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் அதே போல் கரண்ட் அஃபேர்ஸ் பண்டில் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். மறக்காமல் கரண்ட் அஃபேர்ஸ் பண்டில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ரீசெண்ட் எக்ஸாம்ஸில் நல்லாவே நம்மளுடைய பண்டிலேருந்து கொஷின்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. ஓகே, ஷால் வி ஸ்டார்ட்? ஸோ டுடேஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் தி பிரைமரி ரீசன் many borrowers with loans linked to marginal cost of lending rate? அதாவது MCLR பேஸ் பண்ண lending rate வச்சிருக்கிற many borrowers என்ன பண்ணுறாங்கன்னா have not benefited from RBI's recent repo rate cuts. என்ன ரீசன்னால MCLR பேஸாக வச்சிருக்கக்கூடிய பாரோவர்ஸ் வந்து இந்த ரெப்போ ரேட் கட்ஸ் வந்து அவங்களை பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. டிலே இன் RBI reducing MCLR, அதாவது அதை MCLR ரெடியூஸ் பண்ணுறது ஓகே, அதை டிலே பண்ணுறதுனாலயா, இல்லை பேங்க்ஸ் ஆப்ரேஷனல் காஸ்ட்டும் டெபாசிட் காம்படிஷனும் வந்து அதிகமாகிறதுனாலயா, ஆர்
borrowers delaying loan repayments-நாலயா ஆர் கவர்மெண்ட் இம்போஸ்ட் இன்ட்ரெஸ்ட் கேப்ஸ்னாலயா இன்க்ரீஸ் இன் இன்ஃப்ளேஷன் ரேட்னாலயா அப்படின்றது இதெல்லாம் வந்து 2 மார்க்லேயே கேட்கலாம். அந்த மாதிரியான ஒரு கொஸ்டின்ஸ் தான். ஸோ எல்லாமே மிக்ஸ் அண்ட் மேட்ச்சில் தான் இருக்கும். நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸை போடுங்க. டக்கு ஆன்சர் போடுங்க பார்க்கலாம். ரைட்டோ தப்போ ஏதோ ஒரு ஆன்சர் போடுங்க. ஓகே, இது காரணம் என்னன்னா பேங்க்ஸ் ஆப்ரேஷன் காஸ்ட்டும் டெபாசிட் காம்படிஷனும் அதிகமாகறனால தான். ஓகே, ரைட். அடுத்து, how much gold did RBI add to its reserve in the financial year 25, marking the second highest annual addition since 2017? ஒரு வருஷத்தில் கோல்டை எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிசர்வ்ஸில் வந்து ஆட் பண்ணுறாங்க. அதாவது நமக்கு வந்து ரிசர்வ்ஸ் இருக்குது, கேஷ் ரிசர்வ்ஸ் இருக்குது, நிறைய ரிசர்வ்ஸ் இருக்குது. இதை ஏன் ரிசர்வ் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா, நிறைய நம்மளே அப்படி தானே பண்ணுறோம். ஒரு நார்மல் இன்கம் வருதுன்னா நம்ம ஒரு சேவிங்ஸ் எடுத்து அது மாதிரி கண்ட்ரியும் பண்ணுவாங்க. இன் ஃபார்ம் ஆஃப் கோல்டு, பாண்ட்ஸு, இன் எனி ஃபார்ம் ஆஃப் அசெட்ஸில் வந்து சேவ் பண்ணி வைப்பாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த வருஷம் தான் 2வது ஹையஸ்ட்டு. அது என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 57.5 tons. ஓகே, அடுத்து, what is the recommended new closing time for interbank money markets as per RBI working group suggestion? ஸோ இதுக்கான டைம் என்ன, க்ளோசிங் டைம் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இன்டர்பேங்க் மணி மார்க்கெட்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கால் மணி, டீ பில்ஸு, ஏகப்பட்டது இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இதோடைய க்ளோசிங் டைம் என்ன அப்படின்னு வந்து ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்கன்னா 7 PM is the right answer. அடுத்து, according to RBI data, India's exports of goods and services reached a record high in financial year 25. What is the approximate value achieved? ஸோ டோட்டல் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து கூட்ஸ் வந்து எவ்வளோ அப்ராக்சிமேட் வேல்யூ அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா $825 million. ஓகே, $825 million. அடுத்து, ஃபார் ஃபினான்ஷியல் இயர் 24 and 25, வாட் ரெக்கார்ட் சர்ப்ளஸ் அமௌண்ட் டிட் RBI ட்ரான்ஸ்ஃபர் டு சென்ட்ரல் கவர்மெண்ட்? RBIலேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மொத்த அமௌண்ட் வந்து சர்ப்ளஸ் அமௌண்ட் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 2,68,590 கோடி. ஓகே, இதில் 1 கோடி கொடுத்தாலே நம்ம செட்டில் ஆகிடலாம். அடுத்து, வாட் ரீசன்ட் சேஞ்ச் டிட் RBI மேக் ரிகார்டிங் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், FPI, ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், FDI வேறு, FPI வேறு, இன் கார்பரேட் டெப்ட் செக்யூரிட்டிஸில் என்ன ரீசன்ட் சேஞ்ச் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. தி ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் removed short term investment and concentration limits. Okay, concentration limits and the amount, the quantity of amounts அதுவும் குறைச்சிருக்காங்க. அதே மாதிரி ஷார்ட் டேர்மையும் வந்து குறைச்சிட்டாங்க. ஓகே, ரிமூவே பண்ணிட்டாங்க. அடுத்து, வாட் டோட்டல் மானிட்டரி பெனால்டி டிட் RBI இம்போஸ் ஆன் SBI மேலேயும் ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் மேலேயும் நான் கம்பேலன்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ரூல்ஸை ஃபாலோ பண்ணலை. எவ்வளோ ஃபைன் போட்டிருக்காங்கன்னா 2 பேங்க் மேலேயும் எவ்வளோ ஃபைன்னா 2.72 crores வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஃபைன் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து, அண்டர் RBI டிஜிட்டல் லெண்டிங் டைரக்ஷன்ஸ், ஹவு ஆர் பேங்க்ஸ் அண்ட் ரெகுலேட்டட் என்டிட்டிஸ் ரெக்வைர்ட் டு ரிப்போர்ட் தயர் டிஜிட்டல் லெண்டிங் அப்ளிகேஷன்ஸை என்ன பேங்க்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேட் பண்ணி என்ன ப்ராசஸ் கொண்டு வராங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, த்ரூ சென்ட்ரலைஸ்ட் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், சிம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். CIMS, சென்ட்ரலைஸ்ட் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்றது. அடுத்து, பை ஹவு மச் டிட் இந்தியாஸ் அவுட்வர்ட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இந்தியாவிலிருந்து FDI வெளியில் போகுது இல்லையா அது. அண்ணா ஆப்ஷன் மறைக்குதா, என்னோட பிக்கு ஷார்ட்டாக வச்சுக்கிறதா? சரி இருங்க, ஜஸ்ட் அ மினிட். நன்றி முன்னாடியே சொன்னதுக்கு. இப்போ ஓகேவா? லிட்டில் ஜான் மாதிரி ஆயிட்டு. ஓகே, அடுத்து, வாட் இஸ் த ரேட் ஹியர்? ஸோ தி ஆன்சர் இஸ் double to 6.8 billion அப்படின்றது. அடுத்து, வாட் ஸ்டாண்ட்ஸ் திஸ் RBI மானிட்டரி பாலிசி கமிட்டி அடாப்ட் திஸ் April 2025 மீட்டிங் ஆஃப்டர் கட்டிங் ரெப்போ ரேட் டு 6? இப்போ என்னன்னா ஒரு கேள்வி, இப்போ கரண்ட் ரெப்போ ரேட் எவ்வளோ அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இதுவுமே ஒன் ஆஃப் த கொஸ்டின் தான். கரண்ட் ரெப்போ ரேட்டு இம்பார்ட்டண்ட்டு, அப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய CPI இன்ஃப்ளேஷன்ஸு, அதே மாதிரி ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸோட ரீசெண்ட் பர்சன்டேஜ், அப்புறம் GST கலெக்ஷனு, இந்த மாதிரி பேசிக்ஸ் வேல்யூஸ்லாம் இருக்குது. அது எல்லாமே ரொம்ப முக்கியம். முதல்ல பாருங்கள், ரெப்போ ரேட் வந்து முதல்ல 6 இருந்துச்சு மே மாதம் வரும்போது, இப்போ பார்த்தீங்கன்னா 5.5 இருக்குது. ஓகே, ரைட். CRR, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, அதான் இதெல்லாம் SLR ரேஷியோ, அதெல்லாமே நீங்கள் படிச்சாகணும். ஓகே, அகாமடேட்டிவ். இதை பாருங்க, ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். அதாவது மானிட்டரி பாலிசியில் வந்து மொத்தம் 4 ஸ்டேஜ் இருக்குது, 4 5 ஸ்டேஜோ இருக்குது. தயவு செஞ்சு இதை கவனிங்க. மொத்தம் 4 5 ஸ்டேஜோ இருக்குது மானிட்டரி பாலிசியை பொறுத்தளவுக்கு. இந்த 5 ஸ்டேஜ் எதை குறிக்குது அப்படின்னா, ஒவ்வொரு மானிட்டரி பாலிசியும் எப்படி அடாப்ட் பண்ணலாம். அகாமடேட்டிவ் இருக்குது, அக்ரெசிவ் இருக்குது, இன்னும் 2 3 இருக்குது. தயவு செஞ்சு அதை படிச்சிடுறீங்களா? இது ஒரு ரீசெண்டாக ஒரு எக்ஸாமில் கேட்டாங்க. இப்போ கடைசியாக நடந்த மெயின்ஸ் எக்ஸாம் என்னது அது வந்து கேட்டிருந்தாங்க. ஒரே நிமிஷம் இருங்க.
ரீசெண்டாக நடந்ததில் கேட்டிருந்தாங்க. ஜஸ்ட் ஐ வில் RBI புல்லட்டினில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக அந்த ஒரு நம்ம எடுத்திருக்கிற மானிட்டரி பாலிசி என்ன ஸ்டாண்ட்ஸ், மொத்தம் 5 ஸ்டாண்ட்ஸ் இருக்குது. தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 5 ஸ்டாண்ட்ஸோ 6 ஸ்டாண்ட்ஸோ இருக்குது. கடவுளே, இப்போன்னு பார்த்தா எனக்கு டக்குன்னு வர மாட்டேங்குது. ஜூன் மானிட்டரி பாலிட்டி கமிட்டி வந்து நியூட்ரல் ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த தடவை ஏப்ரல் என்ன எடுத்திருக்காங்கன்னா அகாமடேட்டிவ் ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. மொத்தம் 5 ஸ்டாண்ட்ஸோ இன்னமும் இருக்குது. தயவு செஞ்சு தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோ முடியிருக்கேன்னு அதை கண்டுபிடிச்சி சொல்கிறேன். ஓகே, அடுத்து வாட் இஸ் தி மேக்ஸிமம் லோன் டு வேல்யூ LTV ரேஷியோ கேப்ட் பை RBI இன் த டிராஃப்ட் கைட்லைன்ஸ் ஃபார் கோல்டு லோன்ஸ். LTV வேல்யூ ஃபார் கோல்டு லோன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். தி ஆன்சர் ஹியர் இஸ் 75%. அடுத்து what collateral beyond gold has been RBI proposed to allow for loans under new draft guidelines. புது draft guidelines கீழே எவ்வளோ வந்து collateral வந்து RBI வந்து allow பண்ணுறாங்க அப்படின்னா on silver coins with minimum 925 purity மட்டும்தான் collaterals வந்து allow பண்ணுறாங்க. மினிமம், அதுக்கு மேலே ஓகே, பட் அதுக்கு மினிமமே வந்து 925. ஓகே, அடுத்து what amount will the lender pay per day if there is a delay in returning gold to the borrower after full payment as per RBI draft guidelines. மார்க்கேஜ் வச்சு நம்ம அடகு வச்சு வாங்குறோம்ல, அது டிலே ஆனால் எவ்வளோ கட்டணும் அப்படின்னா 5000 ரூபாய் கட்டணும். ஓகே, லெண்டர் பணம் கொடுக்குறவங்க ஃபைன் கட்டணும். அடுத்து which bank had its license cancelled by RBI due to inadequate capital. கேபிட்டல் இவ்வளோ மினிமம் வச்சிருக்கணும்னு வச்சிருக்காங்கல்ல, அது இல்லாதங்காட்டி லைசன்ஸே கேன்சல் ஆயிருக்கு. HCBL கோஆபரேட்டிவ் பேங்க். அடுத்து வாட் வாஸ் த கிராஸ் வேல்யூ ஃபார் ஃபாரின் கரன்சி சோல்டு பை RBI மேக்கிங் தி ஹையஸ்ட் எவர் இன்டர்வென்ஷன்ஸ் அப்படின்னா தி ஆன்சர் இஸ் 398.71 பில்லியன். அடுத்து அக்கார்டிங் டு RBI ரிவர்ஸ்ட் எக்கனாமிக் கேபிட்டல் ஃப்ரேம்வொர்க் ECF வாட் இஸ் த நியூ அப்பர் லிமிட் ஃபார் கண்டிஜென்சி ரிஸ்க் பஃபர் அப்படின்னு சொல்றாங்க. CRB 7.5. அடுத்து வாட் இஸ் த நியூ ஃபீச்சர் ஆஃப் தி பேமெண்ட்ஸ் ரெகுலேட்டரி போர்ட் PRB formed by RBI வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா இட் இன்க்ளூட்ஸ் 3 சென்ட்ரல் கவர்மெண்ட் நாமினிஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். அடுத்து வாட் இஸ் தி RBI பிரைமரி மானிட்டரி பாலிசி இன்ஃப்ளேஷன் டார்கெட் ஃபார் தி கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். நான் தான் சொன்னேனே, ஒவ்வொரு மாதமும் இப்போ கடைசி லேட்டஸ்ட் மாதம் மட்டும் CPI WPI இதெல்லாம் படிச்சுக்கோங்க. இப்போ இன்ஃப்ளேஷன் டார்கெட் எவ்வளோ, இதுதான் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். மானிட்டரி பாலிசினாலே அதோட டார்கெட் எவ்வளோ, 4% 4 ± 2%. ஓகே, அப்போனா மினிமம் வந்து 2, மேக்ஸிமம் வந்து 6%. அடுத்து இன் RBI மானிட்டரி பாலிசி அனௌன்ஸ்மெண்ட் வாட் வாஸ் தி கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். மார்ச் பிரகாரம் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் எவ்வளோனா 3.3%. அடுத்து வாட் சேஞ்சஸ் இன் RBI மேக்கிங் வித் ரிகார்ட் டு 20 rupees பேங்க் நோட்ஸ் இன் 2025ல 20 ரூபா பேங்க் நோட்டில் என்ன சேஞ்சஸ் கொண்டு வராங்கன்னா issuing new notes with Governor Sanjay Malhotra's signature under the same Mahatma Gandhi series. Okay, very good. அடுத்து what was the policy report set by RBI for the 55th monetary policy committee meeting. திரும்ப again வந்துருச்சு பாருங்க. answer is 5.50. நான் முன்னாடி ஒரு கேள்வி கேட்டேன்ல, what is the current repo rate அப்படின்றது வந்துருச்சு பாருங்க. very good. அடுத்து what is the maximum amount an individual can be remit abroad under RBI's liberalized remittance scheme. அங்கிருந்து நீங்கள் அனுப்பலாம் பணம் எவ்வளோ அப்படின்னா மேக்ஸிமம் $2,50,000. அடுத்து ஃப்ரம் April 1, 2026 அடுத்த வருஷம் April 1லேருந்து வாட் வில் பி த லோன் டு வேல்யூ LTV ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட்ஸ்க்கு 2.5 லட்ச ரூபாய்க்கு மேலே அங்கிருந்து மேலே வரவங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா 85%. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆன்சர் பண்ணீங்களே, அது இங்கே தான் இருக்குது கேள்வி. 85%. அடுத்து what new framework is RBI planning to strengthen for scheduled commercial banks to enhance resilience அப்படின்னா the answer is bank liquidity stress test with cash flow analysis. அடுத்து which companies received in principle approval from RBI to operate as cross border payment aggregators in India. cross border paymentனா என்ன, ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம், பேமெண்ட் ரிசீவ் பண்ணலாம், சென்ட் பண்ணலாம். இதுக்கு ஒரு RBI அப்ரூவ் பண்ண ஒரு என்டிட்டி யார் அப்படின்னா பேபால் அண்ட் வேர்ல்டு லைன் அப்படின்றது. அடுத்து how many penalties and what total amount did RBI impose on regulated entities financial year 2024 and 25. அதாவது ஒரு வருஷத்துலேயே மொத்த ஃபைன் வந்து எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்றத கேள்வி. 250 பெனாலிட்டிஸ் வர்த் ரூபீஸ் 40 கோடி. ஃபைன் மட்டுமே 40 கோடி கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து
அடுத்து வாட் இஸ் த நியூ கேஷ் ரிசர்வ் ரேஷியோ சிஆர்ஆர் நியூ கேஷ் ரிசர்வ் ரேஷியோ ஆஃப்டர் ஆர்பிஐ reduction in latest monetary policy கமிட்டினா சிஆர்ஆர் ரேஷியோ 3%. யாரோ கமெண்ட்டில் போட்டிருந்தீங்க 3%. இப்போ என்னன்னா கேள்வி எஸ்எல்ஆர் போடுங்க, ஓகே, எஸ்டிஎஃப் போடுங்க. சிஆர்ஆர் இப்போ வந்துருச்சு, சிஆர்ஆர் ஓகே, எஸ்எல்ஆர் ஓகே, எஸ்டிஎஃப் இது எல்லாமே போட்டு விடுங்க, பார்க்கலாம் என்ன வருதுன்ட்டு. அடுத்து வாட் இஸ் த ரிவைஸ்டு க்ளோசிங் டைம் ஃபார் இன்டர் பேங்க் கால் மணி மார்க்கெட்? நான் முன்னாடியே சொல்லிட்டேன், மணி மார்க்கெட்டு அதுக்கான டைமிங் வந்து நம்ம முன்னாடியே போட்டிருந்தோம். எல்லாத்துக்குமே சேர்த்து நீங்கள் கால் மணி மார்க்கெட்டு வச்சாலும் சரி, டீ பில்லு வச்சா சரி, எப்படி வச்சாலும் மணி மார்க்கெட்டுக்கே 7 மணி அப்படின்றத கொண்டு வந்துட்டாங்க. ஓகே ரைட். அடுத்து விச் டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிபிஐ வில் ஆர்பிஐ அண்ட் பேங்க்ஸ் டெவலப் டு பிளாஸ்டர் ஃப்ராட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்? எந்த ஆர்பிஐயோ எந்த ஒரு ஆர்கனைசேஷன் சேர்ந்து இதை பண்ணுவாங்க அப்படின்னா டிஜிட்டல் பேமெண்ட் இன்டெலிஜென்ஸ் பிளாட்ஃபார்ம் டிபிஐபி. ஓகே. அடுத்து வாட் டிஜிட்டல் கேவைசி அப்படியே மாற்றி சொல்லிட்டேன் நான், ஐம் சாரி. What digital KYC process has RBI introduced to improve customer onboarding and KYC updatesக்கு என்ன ப்ராசஸை வந்து கொண்டு வராங்க அப்படின்னா தி ஆன்சர் இஸ் வீடியோ பேஸ்ட் கஸ்டமர் ஐடென்டிஃபிகேஷன். இது எப்போயோ வந்துருச்சு, கொரோனாலே வந்துருச்சு. கேஒய்சி வந்து நீங்கள் இனிமேல் நேரடியாக வர தேவையில்லை, வீடியோ செல்ஃபி கேமரா ஆன் பண்ணி கேஒய்சி பண்ணிக்கலாம். நான் தான் இந்த அக்கௌண்ட் ஹோல்டர் அப்படின்றதுக்கு ஆதாரம் தான் கேஒய்சி. அடுத்து வாட் இஸ் த நியூ ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங் லோன் டார்கெட் ஃபார் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ்? ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்குக்கு ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங் லோன் டார்கெட்ஸ் என்ன அப்படின்னா 60%. அப்போ ஓல்டு என்ன? அதுதான் கேள்வி. ஓல்டு என்ன? 75%. பழசு என்னது? 75% இருந்து குறைச்சி 60% மாற்றிருக்கான். ஓகே, இது ரெண்டுமே முக்கியம். உங்களுக்கு கேள்வி எப்படி வேணால் கேட்பான், நியூ இது கொடுத்துட்டு ஓல்டு சொல்லு அப்படிமா. ஸோ நம்ம ரெண்டுக்குமே படிச்சிருக்கணும். இன் ஆர்பிஐ ஆல் இந்தியா ஹவுஸ் ப்ரைஸ் இண்டெக்ஸ் ஹெச்பிஐ ரிப்போர்ட் வந்து என்ன சொல்லுதுன்னா ஒரே வருஷத்தில் இவ்வளோ பெரிய க்ரோத் தான் ஃபஸ்ட் டைம். அது எந்த ஊரில் அப்படின்னா கொல்கட்டாவில். ஓகே. அடுத்து அதில் ஒரு ஓகே வாட் இஸ் த டேட்? பின்னாடி போக முடியுமா? வர முடியும். இங்கே பாருங்களேன், அதாவது நேஷ்னல் ஆவரேஜே 3.1% தான். இதோட க்ரோத் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 8.8%. அப்போ யோசிச்சுக்கோங்க எவ்வளோ டிராஸ்டிக்கான ஒரு க்ரோத்துன்னு. அடுத்து வாட் இஸ் த டேட் வென் ஆர்பிஐ நியூ ப்ராஜெக்ட் ஃபினான்ஸ் டைரக்ஷன் பிஎஃப்டி வந்து எந்த டேட்லேருந்து கமிஷனுக்கு வரப்போகுது அப்படின்னா October 1, 2025, அதாவது ஒரு 9 நாள் ஆச்சு ஸ்டார்ட் ஆகி. அடுத்து அண்டர் தி ஆர்பிஐ ஸ்ட்ரிப் ஸ்கீம். இந்த ஸ்ட்ரிப்ஸோட ஃபுல் ஃபார்ம் எத்தனை பேருக்கு தெரியும்? ஆர்பிஐயோட ஸ்ட்ரிப் ஸ்கீம்ஸில் விச் செக்யூரிட்டிஸ் ஆர் நவ் எலிஜிபிள் டு செப்பரேட் ட்ரேடிங்? அதாவது April 1, 2025 எந்த என்டிட்டிஸ் வந்து உள்ள அலௌட் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸும் சென்ட்ரல் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸும். ஓகே, வெரி குட். அடுத்து செப்பரேட் ட்ரேடிங், வெரி குட். அடுத்து பை வென் மஸ்ட் பேங்க்ஸ் அப்டேட் கேஒய்சி இன்ஃபர்மேஷன் ஃபார் லோ ரிஸ்க் கஸ்டமர்ஸ் ஆஸ் பர் ஆர்பிஐ ரிவைஸ்ட் கைட்லைன்? லோ ரிஸ்க் கஸ்டமர்ஸ் அப்படின்றவங்களுக்கு எந்த டேட்லேருந்து இதில் அப்ரூவ் பண்ணிங்கன்னா June 2026 ஆர் வித்தின் 1 year ஃப்ரம் டியூ டேட் விச் எவர் இஸ் லேட்டர். எது லேட் ஆகுதோ அதுக்கு அந்த டேட்குள்ளார நீங்கள் வந்து பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கேஒய்சி அப்டேட் பண்ணுறது. டு விச் சிட்டி ஹேஸ் ஆர்பிஐ ஷிஃப்டட் இட்ஸ் ஆந்திர பிரதேஷ் ரீஜனல் ஆஃபீஸ்க்கு எந்த ஆர்பிஐ வந்து மாற்றிருக்காங்க அப்படின்னா விஜயவாடாவில். அடுத்து வாட் இஸ் த ரிவைஸ்ட் ஏஜென்சி கமிஷன் ரேட் ஃபார் பேங்க்ஸ் ஆஸ் பர்? பழைய கொஸ்டின் மாதிரியே தான், பட் ரெவென்யூ ரிசிப்ட்ஸ்க்கும் பேமெண்ட்ஸ்க்கும் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. 12 ரூபாய் பர் டிரான்சாக்ஷன் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அடுத்து வாட் இஸ் த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் ஆர்பிஐ டிராஃப்ட் மாஸ்டர் டைரக்ஷன்? இங்கேயே பாருங்கள் ஆர்பிஐ சர்க்குலரும் வருது, ஸோ இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. ஆர்பிஐ டிராஃப்ட் மாஸ்டர் டைரக்ஷன் ஆன் ருப்பி இன்ட்ரெஸ்ட் ரேட் டெரிவேட்டிவ்ஸில் என்ன ரீசன்னால இதை கொண்டு வந்திருக்காங்கன்னா அப்டேட் ரெகுலேஷன்ஸ் டு அலைன் வித் மார்க்கெட் டெவலப்மெண்ட்ஸ். அடுத்து வாட் ரிடக்ஷன் இன் ப்ரொவிஷனிங் நார்ம்ஸ் ஹேஸ் ஆர்பிஐ மேண்டேட்டட் ஃபார் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் ஃபினான்ஸ் லோன்ஸ் எஃபெக்டிவ் ஃப்ரம் October 1, 2025 அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் குறைச்சிருக்காங்கன்னா 5%-லேருந்து 1% குறைச்சிருக்காங்க. அடுத்து ஹவு மச் டோட்டல் கரண்ட் அக்கௌண்ட் சர்ப்ளஸ் டிட் இந்தியா ரிப்போர்ட்? கரண்ட் அக்கௌண்ட் சர்ப்ளஸ் இப்போ இந்தியாவில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா $13.5 billion US dollars. ஓகே. அடுத்து வாட் வாஸ் தி growth rate ஆஃப் பேங்க் கிரெடிட் டு இண்டஸ்ட்ரி இன் த fortnight ended by May 30, 2025 அப்படின்னா 4.9%. இதோடைய வேல்யூவும் இருக்குது, நீங்கள் அதையும் படிச்சுக்கணும். 38.7 லட்சம் கோடி. ஓகே, 38.7 லட்சம் கோடி. Which sector saw an increase in loan growth to 16.8%? எந்த செக்டாரில் 16.8% லோன் க்ரோத் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா மீடியம் என்டர்பிரைசஸ், மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ்னு சொல்கிறோம். இல்லை மைக்ரோவும் இல்லை ஸ்மாலும் இல்லை, மீடியம் என்டர்பிரைசஸில் லோன் இன்க்ரீஸ் 18.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரி,
ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சிஸ்டம் ஏஐபிஎஸ் இருக்கு இல்லையா, அதோடைய டச் பாயிண்ட் ஆப்ரேட்டர்ஸ்க்கான புது கைட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் கேள்வி. தி ஆன்சர் இஸ் டு ஸ்ட்ரீம்லைன் ஆன்போர்டிங் அண்ட் என்ஹான்ஸ் ஃப்ராட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஓகே, அடுத்து வாட் ஜென்ரல் ப்ரொவிஷனிங் ரேட்ஸ் டிட் ஆர்பிஐ ப்ராஜெக்ட் ஃபினான்ஸ் டைரக்ஷன்ஸ். இதுவும் ஆர்பிஐ சர்க்குலர் தான். ஓகேவா, சரி, என்ன டைரக்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கும் ரியல் எஸ்டேட்ஸ்க்கும் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு கேட்குறாங்க. தி ஆன்சர் இஸ் 1.2% for CREயும் and 1% for infrastructure project. CREனா ஒன்றும் இல்லை, commercial real estate. அடுத்து, what is the purpose of RBI mandating the integration of financial fraud risk indicator, FRI, fraud risk indicator, okay, for the Department of Telecommunications. என்ன சொல்றாங்க, to detect and prevent cyber enabled financial frauds real time. அடுத்து, ப்ரீபேமெண்ட் சார்ஜஸ் ஆன் லோன்ஸ். இதுவும் ஆர்பிஐ சர்க்குலர் தான், ரீசெண்டாக வந்த சர்க்குலர். இது என்ன சொல்கிறான்னா, ஒரு லோனுடைய ப்ரீபேமெண்ட் பண்ணுறீங்கல்ல, நான் இந்த மாதம் டியூ கட்டுறேன்னா அதுக்கு முன்னாடி நான் ப்ரீபேமெண்ட் பண்ணி க்ளோஷர் பண்ணுறதோ இல்லை முன்னாடியே பேமெண்ட் கட்டுறதுக்கோ ஒரு சார்ஜ் இருக்குல்ல, அது என்னன்னா சார்ஜிங் ப்ரீபேமெண்ட் பெனாலிட்டிஸ் ஆன் ஃப்ளோட்டிங் ரேட் லோன்ஸ் ஃபார் இண்டிவிஜுவல் நான் பிஸ்னஸ் பர்பஸஸ்க்கு சார்ஜஸ் உண்டு. அடுத்து, பை ஹவு மச் டிட் இந்தியாஸ் எக்ஸ்டர்னல் டெப்ட் இன்க்ரீஸ். வெளியில் இருக்கக்கூடிய கடன் இந்தியாவுக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு 2025 மார்ச்சை கம்பேர் பண்ணுறப்போ கம்பேரிங் வித் 2024 மார்ச் அப்படின்னா 10% எக்ஸ்டர்னல் டெப்ட், வெளியில் இருக்கக்கூடிய கடன்கள் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்து, விச் நியூ கேட்டகரி ஆஃப் ஷோர் வெஷல் வாஸ் இன்க்ளூடட் இன் ஆர்பிஐ அமெண்ட்மெண்ட் டு எக்ஸ்போர்ட் ரெகுலேஷன்ஸ். ஃபெமாவுடைய இதுக்காக அப்படின்னா டக்ஸ், டக் போட்ஸ், ட்ரெட்ஜஸ் அண்ட் ஆஃப் ஷோர் சப்போர்ட் வெசல்ஸ். டக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, அந்த குட்டி குட்டி போட்ஸ் இருக்கும்ல, அது பெரிய போட்ஸ் எல்லாம் தள்ளி கரைக்கு கொண்டு போகிறதும், அண்ட் கரைக்கு வெளியில் போட்ஸ் மெயின் ஷிப்ஸோட இன்ஜின்ஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த டக் போட்ஸ் வச்சு தள்ளிட்டு வந்து போர்ட்டில் நிறுத்துவாங்க. ஸோ இதுதான் டக் போட்டு, ட்ரெக்கர்ஸ், ஆஃப் ஷோர் சப்போர்ட் வெஹிக்கிள்ஸ், இதெல்லாமே சம் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் அண்டர் திஸ் ஒன்லி. ஓகே, அடுத்து ஃபினான்ஷியல் ஃப்ராட் ரிஸ்க் இண்டிகேட்டர், எஃப்ஆர்ஐ இருக்குல்ல, இதுக்கு வந்து 3 ரிஸ்க் கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன கேட்டகரிஸ்னால் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், மீடியம், ஹை, வெரி ஹை. லோவே இல்லை, எல்லாமே வந்து மீடியம், ஹை, வெரி ஹை. அடுத்து 50வது கேள்வி, வாட் வேர் த கிராஸ் நேஷனல் நான் பர்ஃபார்மிங் லோன்ஸும் அண்ட் நெட் என்பிஏ லெவல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு எவ்வளோ வந்து இப்போ கரண்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ்னால் என்ன, நெட் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ்னால் என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, கிராஸ்ன்றது ஓவரால், அதில் நெட்டுன்றது என்னென்னா சம் பேலன்ஸ் ஷீட்லேருந்து ரிமூவ் பண்ணுவாங்க, சிலது இந்த மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் மூலிமா ரிமூவ் பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் பண்ணி வரப்போ மீதி என்ன நெட்டாக இருக்குதோ அது மட்டும் தான் கணக்கு. ஸோ அந்த பர்சன்டேஜ் பாருங்கள், ஜிஎன்பிஏ வந்து 2.3%, நெட் என்பிஏ வந்து 0.5%. ஓகே, ரைட். 50 கேள்வி முடிஞ்சிருச்சு. ஆர்பிஐ நியூஸோடைய 100 கேள்விகளில் 50 கேள்வி முடிஞ்சிச்சு. ஸோ ஹியர் வி டேக் எ ஸ்மால் கொஸ்டின் செஷன். எப்படி இருந்துச்சு இந்த ஃபர்ஸ்ட் 50 கொஸ்டின்ஸ்? ஹவு டு யூ கைஸ் ஃபீல்? கான்செப்ஷுவலாக இருந்துச்சா, ஈஸியாக இருந்துச்சா, இல்லை கொஞ்சம் ஒரு மாதிரி மீடியமாக இருந்துச்சு, ஈஸி டு டிஃபிகல்ட்டாக, இல்லை ஈஸி டு மாடரேட்டாக, மாடரேட் டு டிஃபிகல்ட்டாக அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லெட் மீ நோ. ஸோ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்றது நான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் அடுத்தடுத்து நிறைய டாபிக்ஸ் இருக்குது. எல்லா லைவும் நான் அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டு நான் குரூப்பில், டெலகிராம் குரூப்பில் இண்டிகேட் பண்ணுறேன். நீங்கள் உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் யூ கேன் ஈஸிலி ஜாயின் அந்த குவிஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ அட்லீஸ்ட் இந்த லாஸ்ட் மினிட்ல நம்ம நல்லா படிச்சுக்கலாம். ஓகே, ரைட். 51வது கேள்வி, உங்களோட கருத்துக்களை மறக்காமல் இப்போ கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. 51வது கேள்வி, ஹவு மெனி பேங்கிங் ஃப்ராட் கேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரிப்போர்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23,953 கேசஸ் வர்த் ஆஃப் 36,014 கோடி ரூபாய் இதுக்கான காசு வந்து ஃப்ராட் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து வாட் ஆர் த கீ ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஆக்ஷன். ஆர்பிஐ வந்து இப்போ ஒரு கவர்மெண்ட் செக்யூரிட்டி ஆக்ஷன் எடுத்திருக்காங்க, கிட்டத்தட்ட வர்த் ஆஃப் 25,000 crores. இதில் என்ன புது ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னா, நியூ GS maturing in 2032 and reissue of GS maturing in 2074. அடுத்து, what does novation in OTC derivative contracts refer to அப்படின்னா termination and replacement of existing market maker with a new one. அடுத்து, what credit rating agency, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி எல்லாமே தெரிஞ்சோம். ஸோ பேசல் 3 நார்ம்ஸ் ரிஸ்க் வெயிட்டேஜ் படி இந்த IFSC இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர்ஸ் இவங்களுக்கு என்ன ரேட்டிங் வந்து கொடுக்குறாங்க, எந்த கிரெடிட் ரேட்டிங் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா கேரேஜ் குளோபல் IFSC லிமிடெட். இது வந்து கொஸ்டினை பார்த்தே ஆன்சர் பண்ணலாம், அது விஷயம். பட் இவங்க எல்லாருமே இது கொடுப்பாங்க, என்ன கிரேட் கொடுப்பாங்க,
இன்ஃப்ளேஷன் ரேட்டு வந்து கொடுப்பாங்க, எவ்வளோ வந்து ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் ரேட் எப்படி இருக்குது, அதே மாதிரி ஜிடிபி ரேட் வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணுவாங்க. இவங்களுக்கு எல்லாமே இதுதான் வேலையே. இவங்க வந்து அந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சின்பாங்க. அடுத்து வாட் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி வில் ஃபின்டெக் கம்பெனி எக்ஸ்எம்பி அண்டர்டேக், என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா கிராஸ் பார்டர் ட்ரேட் பேமெண்ட் அக்ரிகேட்டர். நம்ம முன்னாடி பார்த்தது வெறும் பேமெண்ட்ஸ், இது ட்ரேடுக்கான பேமெண்ட்ஸ். ஓகே. அடுத்து வாட் ஸ்டேட்டஸ் வாஸ் அக்கார்டட் டு என்எஸ்டிஎல் பேமெண்ட்ஸ் பேங்க் பை ஆர்பிஐ, என்ன ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்கன்னா இதுக்கு ஸ்கெடியூல்டு பேங்க்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸ்கெடியூல்டு பேங்க். இப்போ ஒரு சில விஷயங்கள் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். மொத்தம் சில கேள்விகள் வந்து ஜென்ரலாக கேட்குறதும் நீங்கள் படிச்சாகணும். ஓகேவா? முதல் கேள்வி, எத்தனை ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து இருக்குது, எத்தனை பேமெண்ட்ஸ் பேங்க் வந்து இருக்குது? தயவு செஞ்சு இதை ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். எத்தனை பேமெண்ட்ஸ் பேங்க் இருக்குது, எத்தனை ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இருக்குது? இந்த ரெண்டு கேள்விக்குமே ஆன்சர் பண்ணுங்க. ரொம்ப முக்கியம். இது ஒரு வேளை தெரியல, இது நான் வந்து நம்ம இதில் போய் படிக்கிறேன் சார் அப்படிலாம் சொன்னீங்கன்னா ரெண்டு வெப்சைட் இருக்குது. அதாவது வந்து நம்ம ஆர்பிஐலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஆர்பிஐ வெப்சைட் ஒன்று இருக்குது, ஜென்ரல் காமன் பர்சன்ஸ்க்கான ஒரு வெப்சைட் இருக்குது. ஓகே, ஜென்ரலாக காமன் பர்சன்ஸ்க்கான ஒரு ஆர்பிஐ வெப்சைட் இருக்குது. அது நம்ம ஆர்பிஐ தான். ஆர்பிஐலேயே 2 வெர்ஷன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் எல்லா பீப்புளும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி, அஃபீஷியலானது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக காமன் பீப்புள், அதாவது பெருசாக என்ன சொல்கிறது, ரொம்ப ஃபினான்ஷியல் இதெல்லாம் அவேர்னஸ் இல்லாமல் சும்மா பொதுமக்கள் பார்க்குறதுக்காக. இந்த மாதிரி வெப்சைட்டுக்கு இங்கே வந்துட்டிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். அதாவது பேசிக்காக ஆர்பிஐனா என்ன, இதோடைய ஸ்ட்ரக்சர்லாம் இருக்கும் பாருங்களேன். ஐ வில் ஜஸ்ட் ஷோ சிம்பிளி உங்களுக்கு நான் ஒரு இதெல்லாம் சொல்கிறேன். ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்னு கொடுங்க. இதில் வந்து ஆர்பிஐயோட ஸ்ட்ரக்சர் நம்ம கொடுக்குறோம். எவ்வளோ அழகாக கொடுத்துருக்கான் பாருங்க, எவ்வளோ அழகாக கொடுத்துருக்கான் பாருங்க. கவர்னர், டெபுட்டி கவர்னர், எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், பிரின்சிபல் சீஃப் சீஃப் ஜெனரல் மேனேஜர்ஸ் இப்படின்னு சொல்லி அந்த ஸ்ட்ரக்சரே அழகாக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு விசிபிளாக இருக்கா இல்லையா? ஸ்க்ரீனில் விசிபிளாக இருக்கா நண்பர்களே? உங்களுக்கு ஸ்க்ரீனில் விசிபிளாக இருக்கா? ஸோ நீங்கள் லாஸ்ட் மினிட்ல படிச்சுட்டு போனோம், எந்த எக்ஸாம் வந்தாலும் ஒரு தடவை ஆர்பிஐயோட டீட்டெயில்ஸ்லாம் படிச்சுட்டு போனோன்னா அழகாக வாங்க. rbi.org.in/common-person ஒரு URL இருக்குது. இதுக்குள்ளே போனீங்கன்னா ரொம்ப அழகாக நீட்டாக வந்து அவனே கொடுத்துட்டான். எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் யார், டெபுட்டி கவர்னர்ஸ் யார், கவர்னர்ஸ் யார் இல்லையா, இதெல்லாமே அவனே கொடுத்துட்றான். இந்த லிஸ்ட்லேயே உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஆர்கனைசேஷன், ஸ்ட்ரக்சரு, அதோடைய ஃபங்க்ஷனு, இது எல்லாமே கொடுத்துட்றான். இதில் நான் ஒரு ரீசெண்டாக வந்த ஒரு கொஷின், கடைசியாக ஒரு எக்ஸாம் நடந்துச்சு, இப்போ ஒரு மெயின்ஸ் எக்ஸாம் நடந்துச்சு. அதில் வந்து ஹையஸ்ட் கோல்டு அண்ட் சில்வர் இம்போர்ட்டர் யாருன்னு கேட்டான். அது இங்கே லிஸ்ட்லேயே கொடுத்துருந்தான் பாருங்க. ஐ வில் ஜஸ்ட் ஷோ யூ. நான் இங்கேயே இருக்கிறத காட்டுறேன் இருக்கேன். ஓ மை காட், இங்கே லிஸ்ட்லேயே கொடுத்துருந்தானே. இங்கே பாருங்கள். இதில் வந்தீங்கன்னா பேங்க்ஸ் இன் இந்தியான்னு அடிங்க. என்னென்ன பேங்க்ஸ் இருக்குது அஃபீஷியலாக ஆர்பிஐ அப்ரூவ் பண்ண ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் எத்தனை இருக்குது, லோக்கல் ஏரியா பேங்க்ஸ் எத்தனை இருக்குது, பேமெண்ட்ஸ் பேங்க் எத்தனை இருக்குது, பப்ளிக் பேங்க்ஸ் எத்தனை இருக்குது, ப்ரைவேட் பேங்க்ஸ் எத்தனை இருக்குது, கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் எத்தனை இருக்குது, அதில் ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் என்னென்ன, கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கும். ஒரு முறை நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். சரிங்களா? இதில் நான் சொன்ன மாதிரி ஐ வில் ஜஸ்ட் ஷோ யூ. இங்கே பாருங்கள். இதில் பாருங்கள், கடைசியாக ஒரு விஷயம் இருக்குது, இங்கே கொடுத்துருப்பான் பாருங்கள். இதைத்தான் இங்கே மெயின்ஸ் எக்ஸாமில் கேட்டிருந்தான். அந்த இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு மெயின்ஸ் எக்ஸாமில் இதில் இருக்கும் பாருங்கள், கோல்டு அண்ட் சில்வர் இம்போர்ட்ஸ்னு ஏதாவது இருக்கா பாருங்கள். இங்கே இருக்குது பாருங்கள். இந்த ஒரு கேள்வியை மெயின்ஸ் எக்ஸாமில் கேட்டிருந்தான். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஒரு கேள்வியை மெயின்ஸ் எக்ஸாமில் கேட்டிருந்தான். இதில் என்ன கேட்டிருந்தான்னா, எந்தெந்த பேங்க்ஸ் வந்து கோல்டு அண்ட் சில்வர் இம்போர்ட்ஸை வந்து ஃபினான்ஷியல் இயருக்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்றான். இதில் கவனிங்களேன், இந்த கீழே கொடுத்துருக்கான் பாருங்கள். த ஆத்தரைஸ் டு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு, எஸ்பர் பேங்க்கு, அப்புறம் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த மூணுக்கும் தான் ஒன்லி இம்போர்ட்டர் ஆஃப் கோல்டு. இதெல்லாம் போத் கோல்டு அண்ட் சில்வர். ஒன்லி இம்போர்ட்டர் ஆஃப் கோல்டு வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், எஸ்பர் பேங்க்கு, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த மூணு தான். இதை ஒரு கேள்வியாக கேட்டிருந்தோம். தயவு செஞ்சு இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. நான் சொல்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கா? புரிஞ்சுதா நான் சொல்கிறது? நான் பியாண்ட் ரேபிட் ஃபயரையும் தாண்டி சில விஷயம் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஜஸ்ட் உங்களுக்கு புரியணுன்றக்காக நான் சொல்கிறேன். ஓகே, புரிஞ்சுதா?
ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். இது அப்படியே ஒரு 1 மார்க்காக வரும்போது ஏன் நம்ம அதை கேர்லெஸ்ஸாக விடணும்? அதனால் தயவு செஞ்சு எக்ஸாம் போகிறவங்களே இதை போய் பார்த்துட்டு போங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? இது கேட்ட கேள்வி கடைசியாக நடந்த மெயின்ஸு, இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு இல்லை மெயின்ஸு, அதோடைய கேட்ட கேள்வி இது. ஓகே, அடுத்து ரிகார்டிங் ஆர்பிஐஸ் சர்ப்ரைஸ் வேரியபிள் ரெப்போ ரேட் விஆர்ஆர் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 50,000 கோடிக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 5.58%. அடுத்து பை ஹவு மச் டிட் ஆர்பிஐ ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இண்டெக்ஸ் எஃப்ஐ இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா 4.3%. அடுத்து வாட் ஸ்டேக் பர்சன்டேஜ் ஹேஸ் ஆர்பிஐ அப்ரூவ்ட் கரன்சி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும் அந்த இடத்துல எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா 9.99%. அடுத்து வாட் ஃபேக்டர் வில் டிட்டர்மைன் ஆர்பிஐஸ் டெசிஷன் ஆன் ஃபியூச்சர் ரேட் கட்ஸ் ஆஸ் பர் கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா பற்றி என்னன்னா அவுட்லுக் ஆன் இன்ஃப்ளேஷன் க்ரோத் பற்றினா வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வாட் வாஸ் த பாலிசி ரெப்போ ரேட் டிசைட் பை த ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி? இப்போ பாருங்க, மறுபடியும் மானிட்டரி பாலிசி எந்த பர்சன்டேஜ்? 5.50%. அதுக்கு முந்தின மாதம் 6, அதுக்கு அடுத்த மாதம் 5.50%. அடுத்து வாட் இஸ் தி ரிவைஸ்ட் கன்சியூமர் ப்ரைஸ்? நான் சொன்னல மாதம் இது ரொம்ப முக்கியம். சிபி எவ்வளோ கொடுத்துருக்கான் பாருங்க, 3.1%. அடுத்து வாட் வாஸ் த வேல்யூ ஆஃப் இந்தியன் கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்? மறுபடியும் அடுத்த மாதம் ஆஸ் பர் ஜிடிபி படி கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் எவ்வளோ? 0.6%. அடுத்து வாட் வாஸ் த ஸ்கோர் ஆஃப் ஆர்பிஐஸ் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் இண்டெக்ஸ்? டிபிஐயோட ஸ்கோர் எவ்வளோ வாங்கியிருக்கு இந்த மாதம் அப்படின்னா 493.22. அடுத்து விச் 2 பேங்க்ஸ் மர்ஜ்ட் ஃப்ரம் August 4? எந்த 2 பேங்க் ஆகஸ்ட் 4 மெர்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்வர்ஸ்வத் கோஆபரேட்டிவ் பேங்க்கும் நியூ இந்தியா கோஆபரேட்டிவ் பேங்க்கும். ஆப்ஷன் ஏ. அடுத்து வாட் வாஸ் த வெயிட்டட் ஆவரேஜ் லெண்டிங் ரேட்? WALR, MCLR, WALR நிறைய இருக்குது. ஸோ அதில் ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கு ஃப்ரெஷ் ரூபி லோன்ஸ் வந்து எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 8.62%. அடுத்து வாட் கேம்பெயின் டிட் ஆர்பிஐ லான்ச் ஆன் July 1, 2025 டு ப்ரொமோட் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அண்ட் ரீவெரிஃபைங் ஆஃப் கேஒய்சி ப்ரமோட் பண்ணுறதுக்கு என்ன கேம்பெயின் லான்ச் பண்ணாங்கன்னா கிராம் பஞ்சாயத் லெவல் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் சேச்சுரேஷன் டிரைவ். அடுத்து வாட் ஃபெசிலிட்டி டிட் ஆர்பிஐ இன்ட்ரடியூஸ் ஃபார் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ்? எஸ்ஐபிக்கான ஆர்பிஐ வந்து T-bills இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஆட்டோமேட்டிக் பிட் பிளேஸ்மெண்ட்ஸ் யூசிங் நாச் மோட். நாச்சோட ஃபுல் ஃபார்ம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? ஜஸ்ட் ஆன்சர் மீ. NACH நாச்சோட ஃபுல் ஃபார்ம் என்ன? அடுத்து why did RBI decide not to roll over $5 trillion rupees swap? அப்படின்னா பிகாஸ் ஆஃப் கம்ஃபர்டபுள் லிக்விடிட்டி சர்ப்ளஸ் இன் பேங்கிங். நம்மகிட்டே இருக்கு, அதை ஏன் நம்ம அங்கே பண்ணணும் அப்படின்றது தான் வேணான்னு முடிவு பண்ணுறோம். அடுத்து வாட் கன்சர்ன் டிட் RBI ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட் இஷ்யூங் ரிகார்டிங் இந்தியன் ஈக்விட்டிஸ்? அப்படின்னா ஓவர் வேல்யூவேஷன் டிஸ்கரெக்டட் ஃப்ரம் தி எக்கனாமிக் ஃபண்டமெண்டல்ஸ். இதெல்லாம் 2 மார்க் கொஸ்டின் தான். ஏன்னா அதில் லாஜிக் பேஸ்ட் கொஸ்டின், நாட் ஜஸ்ட் நம்ம நியூமரிக் பேஸ்டில். அதனால் 2 மார்க்லேயே வரும். What key feature is included in RBI draft circular on settlement and claims of deceased bank customers? Settlement within 15 calendar days. 15 நாள்ல செட்டில்மெண்ட் கொடுத்துருக்கணும். அடுத்து RBI Urban Consumer Confidence Survey of July 2025 படி Future Expectation Index FEI எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா increased by 1.3 points. அடுத்து what does RBI project for India trade balance in financial year 2026 for professional forecasters என்னன்னா imports growing faster than exports leading to widening current account deficit. அடுத்து what was the estimated bank credit growth? பேங்கோட கிரெடிட் growth estimate எவ்வளோ? கிரெடிட்னா கடன் கொடுக்கறது 1.4%. அடுத்து which of the following is not one of the 3 consumer centric schemes? அப்பனா இது odd man out question. ஓகே, சரி, இதுலேருந்து எது வந்து கன்சியூமர் சென்ட்ரிக் ஸ்கீம்ஸாக இல்லாமல் இருக்குது? அப்படின்னா என்ன ஆர்கனைசேஷன் சென்ட்ரிக் ஸ்கீமாக இருக்குது அப்படின்னா இன்க்ரீஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஆன் சேவிங் அக்கௌண்ட்ஸ். அப்படின்னா அது கன்சியூமருக்கு விட ஆர்கனைசேஷன்ஸ்க்கு சம்திங் டு டூ. அடுத்து வாட் நியூ இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஹாஸ் RBI அலோட் ஃபார் SRVA? SRVA என்ன? ஸ்பெஷல் ருபி வாஸ்ட்ரோ அக்கௌண்ட்ஸ். நோஸ்ட்ரோ, வாஸ்ட்ரோ, லோரோ 3 இருக்குது தெரியும்ல. 3 types of foreign accounts ஞாபகம் இருக்கா? நோஸ்ட்ரோ, வாஸ்ட்ரோ, லோரோ அக்கௌண்ட்ஸ். அதில் ஸ்பெஷல் ருபி வாஸ்ட்ரோ அக்கௌண்ட்ஸ்க்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டினா இன்வெஸ்டிங் இன் சென்ட்ரல் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இன்க்ளூடிங் ட்ரெஷரி பில்ஸ், T-bills. அடுத்து HSBC மியூச்சுவல் ஃபண்ட் சஜஸ்ட் குட் ட்ரிகர் RBI மானிட்டரி பாலிசி கமிட்டி வந்து என்ன ட்ரிகர் பண்ணுது அப்படின்னா GDP prints coming lower than expected and aggressive Fed cuts. அடுத்து what initiative have NABARD and RBI jointly undertaken to promote rural financial literacy? Financial literacy என்னது? ஃபினான்ஸ் பற்றின நாலேஜ். அதை வந்து அதுக்கான ஒரு கேம்பெயின் வந்து நபார்டும் RBI சேர்ந்து பண்ணியிருக்காங்க. என்னன்னா கண்டக்டிங் ஃபினான்ஷியல் டிஜிட்டல் லிட்ரஸி கேம்ப்ஸ் த்ரூ ரூரல் பேங்க் பிரான்ச்சஸ்
and financial literacy centers. அடுத்து, what change did RBI make concerning the definition and restrictions of microfinance loans? பார்த்தீங்கன்னா the answer is simplified definition and removed limits on loan amount, pre-cycle and minimum tenure. ரொம்ப ஷார்ட் டேர்மில் குட்டி குட்டி லோன்ஸ் கொடுக்கறது மூலிமா அதை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. அடுத்து, வாட் ரீசன்ட் டைரக்டிவ், அகைன் ஆர்பிஐ சர்க்குலர் தான், பார்ஷியல் கிரெடிட் என்ஹான்ஸ்மெண்ட் பிசிஇ கார்பரேட் பாண்ட்ஸ் மேலே போடுறாங்க. இது என்னன்னா, பேங்க்ஸ் அண்ட் நான் பேங்க் லெண்டர்ஸ் அண்ட் டிஎஃப்ஐ கேன் ப்ரொவைட் பிசிஇ அப் டு 50% ஆஃப் பாண்ட் சைட்ஸ். அடுத்து, பை ஹவு மச் டிட் வெயிட்டட் ஆவரேஜ் லெண்டிங் ரேட் WALR முன்னாடியே பார்த்தோம்ல, இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எத்தனை பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து பேசிஸ் பாயிண்ட்ஸ் என்ன 0.10% பார்த்தீங்கன்னா டோட்டலாக 79 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, அப்போ 7.90%. அடுத்து, வாட் பிரைவேட் செக்டர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன, நம்முடைய சொத்து மேலே பண்ணக்கூடிய செலவுகள். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் டசன்ட் பிரிங் டைரக்ட் ரெவென்யூ, பட் அது வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. பிரைவேட் செக்டர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ராஜெக்டட் பை ஆர்பிஐ எவ்வளோ சொல்கிறாங்க, 2.67 லட்சம் கோடி. அடுத்து, வாட் எஃபெக்ட் டூ தி சிஆர்ஆர் கட்ஸ், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் மேலே கூடிய சிஆர்ஆர் கட்ஸ் வந்து என்ன எஃபெக்டை கொண்டு வரும் அப்படின்னா, லிக்விடிட்டி இன்ஃபியூஷனை வந்து கொண்டு வரும், விச் மீன்ஸ் நிறைய பணத்தை புழங்க விடும். அதான் லிக்விடிட்டி இன்ஃபியூஷன் அப்படின்றது. வாட் இஸ் தி டினாமினேஷன் ஆஃப் தி கமாமரேட்டிவ் காயின் RBI will issue to mark the Bhupen Hazarika's 100th birth centenary அப்படின்னா 100வது பிறந்தநாள் ஆஃப் மார்க் பப்பன், அவர் மார்க் இல்லை பப்பன் ஹசாரிகாவுடைய 100வது பிறந்தநாளை கொண்டாடும் விதமாக எந்த ருப்பி காயின் நோட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா 100 ரூபாய் காயின். ஸ்பெஷலாக சில பேரை கௌரவிக்கிறதுக்கு இந்த மாதிரி காயின் சொல்லுவாங்க. இது மக்களுக்கு புழங்காது, பட் கவர்மெண்ட் அதை விச் இஸ் லீகல் இதான் அனுபவிப்பாங்க, பட் அது மக்களுக்கு புழக்கத்தில் பெருசாக வராது. What is the purpose of the new RBI microsite on Indian banknotes அப்படின்னா, to provide 360 views, security features, exchange rule for public awareness. அடுத்து, what was the result of the first 6-day variable rate repo? VRR auction உடைய ஃபர்ஸ்ட் 6 நாளுடைய என்ன பெரிய சேஞ்சஸ் அப்படின்னா, RBI accepted 59,967 கோடி at 5.51% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து, ஆர்பிஐ வந்து ஃபோன்பே லிமிட்டெடுக்கு என்ன வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆன்லைன் பேமெண்ட் அக்ரிகேட்டராக ஆக்கிக்கோங்க. இது வந்து நிறைய ஆகிட்டு இருந்துச்சு, இப்போ தான் ஃபோன்பேக்கு கிடச்சிருக்கு போல. ஓகே, அடுத்து, வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் ஆர்பிஐ ரினியூவிங் இட்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கமிட்மெண்ட் டு எஃப்எக்ஸ் குளோபல் கோடுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, ஹோல்சேல் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் அண்ட் டு அப்ஹோல்ட் குளோபல் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து, which Indian states collectively raised 25,000 கோடி செக்யூரிட்டிஸ் மூலமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்கன்னா, தி ஆன்சர் இஸ் பீகார், சத்தீஸ்கர், குஜராத், கேரளா, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, பஞ்சாப், ராஜஸ்தான், தமிழ்நாடு, தெலுங்கானா, வெஸ்ட் பெங்கால் 11 மாநிலங்கள். ஓகே, ரைட். அடுத்து, when will RBI authentication mechanisms for digital payment transaction directions வந்து என்னையிலேருந்து வரப்போகுது அப்படின்னா, April 1, 2026 வரப்போகுது. அடுத்து, வாட் இஸ் தி 2-factor authentication requirement டிஜிட்டல் பேமெண்ட்டில் இருக்கக்கூடிய இதோட 2-factor requirement என்னன்னா, 1 factor is dynamically created or proven applicable to all digital payments and other than card present transactions. dynamically created, ஒரு ஓடிபினா ஓடிபி வராது, ஒரு ஃபேக்டர் வந்து நாம கிரியேட் பண்ணுறது, இன்னொன்று வந்து கார்ட் பேஸ்ட் ப்ரெசன்ட் டிரான்சாக்ஷன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக பண்ணுறது. அடுத்து, விச் நியூ கேட்டகரி பாரோவர்ஸ் ஹேஸ் ஆர்பிஐ அலவுட் ஒர்க்கிங் கேபிட்டல் லோன் அகேன்ஸ்ட் கோல்டு கொலேட்ரல் அப்படின்னா, மேனுஃபேக்சர் யூசிங் கோல்ட் ஆஸ் ரா மெட்டீரியல் ஆர் இன்புட். கோல்டை வச்சு ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிறாங்கல்ல, அவங்களுக்குலாம் இதை வந்து கொலேட்ரலாக சப்மிட் பண்ணி லோன்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்றாங்க. வென் வில் ஆர்பிஐ லெண்டிங் லோன் அகேன்ஸ்ட் கோல்ட் அண்ட் சில்வர் கொலேட்ரல் டைரக்ஷன்ஸ் வில் கம் இன் டு எஃபெக்ட் அப்படின்னா, இந்த கேள்வி முந்தின கேள்வியோட கண்டினியூஷன் தான். October 1, 2025. அடுத்து, வாட் சேஞ்ச் ஹேஸ் பீன் ஆர்பிஐ மேட் ரிகார்டிங் பெர்பெச்சுவல் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் PDI. ஓகே, என்ன சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்கன்னா, எலிஜிபிள் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் கிரேட்டர் ஹெட்ரூம் ஃபார் டயர் 1. ஹெட்ரூம்னா என்ன, நிறைய ஸ்பேஸ்னா என்ன, இன்னும் கொஞ்சம் பணம் அதிகமாக நீங்கள் டயர் 1 கேபிட்டலில் வச்சுக்கலான்ற லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, வேற ஒன்றும். அடுத்து, what has been the impact of 100 basis points repo rates cut between February and June? அது பாருங்க, அதோட ஃபுல் ஃபார்ம் weighted average domestic term deposit rates.
டேர்ம் டெபாசிட்னா என்னென்ன வரும் சும்மா சொல்லுங்களேன். டேர்ம் டெபாசிட்ஸ்னா என்ன? ஒரு குறிப்பிட்ட டேர்முக்கு பண்ணுறது. கரெக்டாக? ஒரு குறிப்பிட்ட டேர்ம். அந்த குறிப்பிட்ட டேர்ம் என்னென்ன இருக்கும்? ரெக்கரிங் இருக்கும், ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்கும். கரெக்டாக? அப்போது டிமாண்ட் டெபாசிட் என்னென்ன வரும்? சேவிங்ஸ் அக்கௌண்ட் வரும், கரண்ட் அக்கௌண்ட் வரும். எப்போ வேணால் அவங்க டிமாண்ட் பண்ணி அந்த பணத்தை எடுத்துக்கலாம். விச் மீன்ஸ் எனக்கு எப்போ டிமாண்ட் இருக்கோ நான் அப்போ எடுத்துக்க முடியும். அப்போது டிமாண்ட் டெபாசிட்டில் சேவிங்ஸும் கரண்ட் அக்கௌண்ட்டும் வரும். டேர்ம் டெபாசிட்டில் ஃபிக்ஸடும் ரெக்கரிங்கும் வரும். அதுடைய வெயிட்டட் ஆவரேஜ் டொமஸ்டிக் டேர்ம் டெபாசிட் ரேட்ஸோடைய ஃப்ரெஷ் டெபாசிட் எவ்வளோ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா டிக்ரீஸ்டு பை 87 பிபிஎஸ். பிபிஎஸ்னா பேசிஸ் பாயிண்ட்ஸ். அடுத்து, how did system liquidity surplus change for September 18 due to advance tax overflows பார்த்தீங்கன்னா 72,774 கோடி குறைந்து விட்டது. அடுத்து, RBI 3-day tenor variable repo rate auction வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. இது only 390 crores bids were received and accepted. குறைஞ்சது எவ்வளோ? only 390 crores. அடுத்து, பேமெண்ட் அக்ரிகேட்டராக ஃபோன்பே அப்ரூவ் பண்ணியாச்சு. அண்டர் விச் ஆக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் இஸ் பேமெண்ட்ஸ் அண்ட் செட்டில்மெண்ட்ஸ் ஆக்ட்ஸ் 2007. இது நம்ம பேங்கிங் அவேர்னஸ்லேயே படிச்சிருக்கோம் நம்ம வீடியோ கோர்ஸில். எஸ். அடுத்து, வாட் இஸ் தி கட் ஆஃப் ஈல்ட் ரேஞ்ச் ஃபார் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்? 25,000 கோடி ஆக்ஷனுக்கு கட் ஆஃப் ரேட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 7.43% to 7.44, ஜஸ்ட் 0.1% ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து, லாஸ்ட் கொஸ்டின். கிராஸ் பார்டர் கார்டு நாட் ப்ரெசன்ட் பேமெண்ட்ஸ்க்கு, கார்டு இஷ்யூர்ஸ்க்கு எந்த டேட்லேருந்து இது ஒரு தேவைப்படுற ஒரு என்டிட்டியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் October 1, 2026 இது கண்டிப்பாக தேவை. ஓகே, ஃபார் த ஃப்ராட் ப்ரிவென்ஷன். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் டாபிக் RBI நியூஸ். ஓகே கைஸ், எப்படி இருந்துச்சு செஷன்? பிடிச்சதா? அதே மாதிரி நான் திரும்ப சொல்கிறேன், செக்ஷனல் டெஸ்ட் கொண்டு வந்திருக்கோம். IBPS மெயின்ஸ்க்கான செக்ஷனல் டெஸ்ட் கொண்டு வந்திருக்கோம். மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, செக்ஷனல் டெஸ்ட்டை பண்டில் வாங்கினீங்கன்னா பண்டிலுக்குள்ளே இருக்கும், ஆக்சஸ் பண்ணி ஒரு டெஸ்ட்டு போட்டு பார்த்துருங்க. 10 செக்ஷனல் டெஸ்ட் கொண்டு வந்திருக்கோம். தயவு செஞ்சு அட்டன் பண்ணி பாருங்கள். எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கே இன்னும் 2 வீடியோஸ் வரும், இதே மாதிரி மேரத்தான் வீடியோஸ். ஸோ ரேபிட் ஃபயர் 100 கொஷின்ஸ் கொண்டு வருவேன். மறக்காமல் அந்த செஷனில் கலந்துக்கிட்டு ஆன்சர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் லாஸ்ட் மினிட்ல ஏதாவது ஒரு ரிவிஷன் பண்ணோன்னா நமக்கு அது மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, ஐ ஹோப் இந்த செஷன் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் இன்னொரு செஷனில் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ் பண்டில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். யூஸ்ஃபுல்லாக ஏதாவது கமெண்ட் பண்ணுங்களேன், அமைதியாகவே இருக்கிறீங்களே. ஓகே, ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இன் தட் வே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் இன் டுடேஸ் லைவ். அடுத்ததாக இன்றைக்கே இன்னொரு வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். பாய், see you.